Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. பக்கசார்பின்றி முதத்தரமாய் செய்திகளை வழங்கும் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகளின் கீழ் நாட்டில் உள்ள பல வீதிகள் புனரமைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சில கிராமங்களின் பிரதான வீதிகள் இன்றும் சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. இதனால் அன்றாட போக்குவரத்து நடவடிக்கைகளின் போது அப்பகுதியில் உள்ள மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளமை கவலைக்குரியதொரு விடயமாகும். நாட்டில் தற்போது பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் பல கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளின் போது அசௌகரியங்களை எதிர்கொள்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தை கிழக்கு பிரதேசத்துக்கு செல்லும் பிரதான போக்குவரத்து மார்க்கமே இது. சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இந்த வீதி கடந்த 30 வருடங்களாக சேதமடைந்த நிலையிலேயே காணப்படுகிறது. இடைக்கிடை சிறிய அளவிலான திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மீண்டும் இந்த பிரதான வீதி சேதமடைந்துள்ளதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வன்னி விளங்குளத்தில் இருந்து 3 முறிப்பு, இளமருதன்குளம், வீரபராயன் குளம், பனங்காமம், பாண்டியன் குளம், சிராட்டி குளம் மற்றும் நட்டன் கண்டல் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதியே இவ்வாறு சேதமடைந்துள்ளது. இதனால் இந்த மார்க்கத்திற்கான பஸ் போக்குவரத்தும் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுவது இல்லை எனவும் அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மாந்தகிழக்குரிய பிரதான பாதையினை செப்பனிடுவதற்காக பலரிடம் நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். ஆனால் அதற்கான நிதியுதவிகள் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையிலே இந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் வடமாகாணத்தினுடைய பிரதம செயலாளருக்கு எழுத்து மூலமாக விண்ணப்பித்திருந்தோம். இவ்வாறான நிலைமையில் இந்த பிரதேச மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு எம்மால் முடியாமல் இருக்கின்றது. அத்துடன் நட்டன் கண்டல் பிரதேச வைத்தியசாலையிலிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக நோயாளர்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்வதில் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக வைத்தியசாலையின் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இன்ஜினிக்க பேஷண்ட் டிரான்ஸ்போர்ட் தான் சரியான ப்ராப்ளம். இப்போ போன மாசமுக்கு 2-3 தரம் எனக்கு ஆம்புலன்ஸ் உடஞ்சி திருப்பி ரிப்பேர். இந்த பிரைவேட் ஆம்புலன்ஸ் தான், ரெட் கிராஸ் ஆம்புலன்ஸ் தான் இருக்கு. அந்த ஆம்புலன்ஸ் சரியான ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. பல கிராமங்களின் போக்குவரத்து மார்க்கமாக திகழும் மாந்தை கிழக்கு பிரதேசத்துக்கு செல்லும் பிரதான வீதியை புனரமைத்து தமது அன்றாட நடவடிக்கைகளை இலகுவாக முன்னெடுப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு இந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். 30-40 வருஷமாக தான் இந்த பாதை இப்படியே கிரவல் போட்டு ஒரு சீரான இது கொண்டு வர இல்லை. இதை நாங்கள் சீரான முறையில் செய்தர சொல்லி பிரதேச சபைக்கு சொல்லியிருக்கிறோம், இதை விட மேலதிகாரிகள் சொல்லியிருக்கிறோம். எந்த வரையும் இந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க. நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சியின் மற்றொரு நிகழ்ச்சி ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் நேற்று நடைபெற்றது. இலங்கைக்கு புதிய அரசியல் அமைப்பு தேவையா என்பது குறித்து இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. බැලු අතින් අපිට පේන්නේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ගරාගෙන වැටෙන හැටි. නීතිය කෙලෙසෙන හැටි. ஜனநாயகம் வீழ்ச்சியுறுவதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சட்டத்தில் சீரழிவு ஏற்பட்டுள்ளதையும் அனைத்து இடங்களிலும் அநீதி அரசாழ்வதையும் பார்க்கக்கூடியதாக உள்ளது. 1978 ஆண்டு முதல் அரசியலமைப்பை நோக்கும் போது நாளாந்தம் அது தவறான வழியில் செல்வதனை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் மாவட்ட தேர்தல் முறைமையை ரத்து செய்து பொறுப்பு கூறுகின்ற பிரதிநிதி ஒருவரை எமக்கு பெற்றுத்தர வேண்டும். விருப்பு வாக்கு முறைமையை ரத்து செய்து தேர்தல் ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும். இடைக்கால அரசாங்கம் ஒன்றின் கீழ் நீதியான தேர்தலை நடத்தி நியாயத்தை நிலைநாட்டுங்கள். இந்த விடயங்கள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டதன் பின்னரே எம்மால் நீதியை எதிர்பார்க்க முடியும். මස්තමයි ඔය කියන සාධාරණත්වය අපිට අපේක්ෂා කරන්න පුළුවන්. ජනාධිපති ආර්යාවට හදිසියවත් ඕන ஜனாதிபதி பாரியார் விவகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடையும் வரை காத்திருக்க வேண்டும். முன்னர் 12 வருடங்கள் என மனதை தேற்றிக் கொள்ள முடியும். எனினும் தற்போது அந்த பதவிக்கால எல்லையை குறித்து எந்த அளவு காலம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை ஜனாதிபதி பாரியார் கூட அறிந்திருக்க மாட்டார். நமது நாட்டில் உள்ள ஜனாதிபதி ஒருவர் மனித வேட்டையை வினோதமாக எடுத்துக்கொண்டால் அரசியலமைப்பில் குற்ற பிரேரணையை அதற்கான தண்டனையாக
காணப்படுகிறது. ஜனாதிபதி பித்து பிடித்தாலும் பகிரங்கமாக மனித கொலைகளை வினோதமாக மேற்கொண்டாலும் அதற்கான தீர்வு குற்றப்பிரேரணை ஆகும். எனினும் அந்த குற்றப்பிரேரணையை இந்த பூமியில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிறைவேற்ற முடியாது. இந்த அரசியலமைப்பில் உள்ள அச்சுறுத்தல் அமைச்சர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றமை அல்ல. அனைத்து அமைச்சுக்களையும்